என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பழைய கவிஞர்கள் நமக்காக கொடுத்ததை ஒன்று ஒன்று பதிவு பண்ணுறேன். இப்போ உள்ள சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாரும் அதை மனசில் அதெல்லாம் கடந்த கால வாழ்க்கையை நம்மளை மாதிரி பெரியவங்க தான் சிந்திக்கணும். சாதாரணமாக உள்ள பாட்டியெல்லாம் சில ஊரில் என்ன சொல்லுது, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேங்குது. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப என்ன புரிதல் இருக்குங்கிறதே எனக்கு தெரியல. சினிமா அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. சினிமாவால் நிறைய எம்ஜிஆர் ஒவ்வொரு திரைப்படத்துலையுமே ரொம்ப சமுதாய நலன் சார்ந்து தான் பண்ணுவார். அதே மாதிரி நம்மளோட விவேக் ஐயா 5 வருஷம் ஆச்சு. போன எலெக்ஷனுக்கு ஓட்டு போட இருந்தார், ரீடிங்கில் இறந்துட்டார். அவர் இறக்கும்போது கூட நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். உனக்கு இந்த பூமியில் இடம் இல்லாமல் போயிடுச்சு பிரபஞ்சத்தில் அப்படின்னு நினப்பேன். ஆனால் அது உண்மை. ஏன்னு திரும்பிங்களா, நீ என்ன கற்றுனாலும் இது திருந்த போகிற ஜென்மம் கிடையாது, நீ எதுக்கு திண்டமாக கற்றுக்கிற அப்படின்னு இறைவன் எடுத்துக்கிட்டார் விவேக்கெல்லாம். உண்மையில் அதுதான். என்ன நான் சமுதாய நோக்கத்தோடு நீ விடிய விடிய நீ கற்றுனாலும் இது விடிய விடிய மழை பெஞ்சாலும் ஓட்டாஞ்சல் முளைக்காதுன்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, விடிய விடிய மழை பெஞ்சாலும் என்னமோ எரும மாடு ஏந்திரிக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதனால தான் 5 ஆண்டுகள் ஆச்சு நம்ம நடிகர் விவேக்க இழந்து. அதே மாதிரி இப்போ ஒரு பாடல் வருது. 1964 கருப்பு பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதில் கவிஞர் கண்ணதாசன் வரிகள் தான். ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் அந்த பாடலை பாடியிருப்பார். அந்த பாடலையும் தயவுசெய்து கேளுங்க. அந்த பாடலில் கண்ணதாசன் ஐயா நமக்கு என்ன பதிவு பண்ணியிருக்கிறாரு, இன்னைக்கு சீமான் பேசுகிறாரு, அவங்கெல்லாம் எழுத்துப்பூர்வமாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, அவங்களாம் சொல்லலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க பாடல்கள் வாயிலாக நமக்கு எல்லாத்தையுமே நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதை நம்ம புரியல. ஒருத்தன் கத்துறான்னா அவர் கத்துறாரு. அப்படியே சீமான் இடையில பாடுறாரு. ஏன்னா பாடல் மூலியமாக மக்களுக்கு போகுன்ட்டு. அதனால தான் நானும் உங்களுக்கு இப்போ எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் சீர்காழி ஐயா பாடுவார், கண்ணதாசன் வரிகள். எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொதுவுடைமை, எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இந்த பாடல் வரிகளை கேளுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தன்மானத்தோட வாழணும்னு இவர் சொல்றாரு சீமான். யார்கிட்டையும் போய் கையேந்தாதீங்க. யாருமே இப்போ உழைக்க தயாரா இல்லை. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. உழைக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்கல. யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா, காலத்தை தள்ளிட்டு போகலாம். அந்த எண்ணம் உண்மையிலே ரொம்ப கேவலமான எண்ணம் தெரியுங்களா. உழைக்கிறதுக்கு இல்லை, அடுத்து என்ன கொடுப்பாங்க. இங்கே விலைவாசி ஏறுது, நல்ல கல்வி கிடையாது, சமுதாய சீரழிவு. உண்மையிலே சொல்கிற அரசியலில் திமுக ஒரு சீரழிவு தான் இருந்துச்சு. நான் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. இந்த இடையில இந்த விஜயை தள்ளிவிட்டவன் எவனே எனக்கு தெரியல. ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும், விஜய் அரசியலுக்கு வந்ததுனால ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு. என்ன தெரியுமா, இந்த அதிமுகவும் திமுகவும் மாற்றி ஆட்சி பண்ணாங்கல்ல. தமிழ்நாடு கல்வியில் முதன்மை அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு காலரை தூக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் ரசிகர்களை பார்க்கும்போது தான் கல்வியில் தமிழ்நாடு எந்த அளவு பின்தங்கின்னா அத பாதாளத்தில் கிடக்குங்கிறதே தெரியுது. அது ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. கல்வி தமிழ்நாட்டில் வடிவேல் சொல்வார்ல, அதான் பாதாளத்தில் கிடக்குன்னு. அந்த பாதாளத்தில் கல்வி இருக்குது. வளர்ச்சிங்கிறதே இல்லை, அறிவுபூர்வமான வளர்ச்சியெல்லாம் கிடையாது. எல்லாம் அதில் அந்த கட்சியில் திமுக அந்த பொம்பளை பிள்ளைங்க பேசுறது இருக்கு பாரு, அது எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன வளர்ப்பு, என்ன தாய் தந்தை, என்ன ஒரு பண்பு. அந்த காலத்துலலாம் சாப்பாட்டுக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தால் கூட அந்த தன்மானத்தை இழக்கவே மாட்டாங்க தெரியுங்களா. அப்போ எல்லாருக்குமே சரி, கஷ்டப்படுற வீட்டுங்களுக்கு தனக்குன்னு ஒரு கெத்தோட இருந்த பொண்ணுங்களை தான் நான் என் வாழ்க்கையில் நான் படித்த காலத்துலலாம் பார்த்துருக்கேன் ஒழிய. என்ன பொம்பளை பிள்ளைங்க அரசியலா,
எனக்கு பயமா இருக்கு இப்போ உள்ள. ஏன்னா, இதே சூழ்நிலை எதிர்காலம் போயிடுச்சுன்னா, உண்மையிலேயே சொல்றேன். ஒவ்வொருத்தவங்களும் சிந்திங்க. தயவு செய்து சொல்றேன். அரசு துறையில இருந்த அதிகாரிகளா இருந்தா கூட நீங்க சிந்திங்க. உங்களுக்கும் குழந்தைங்க இருக்கும். இந்த எதிர்கால ஜெனரேஷன்ல இந்த குழந்தைங்க வாழ முடியாது. இந்த சமுதாயம் எப்படி இருக்கு தெரியுங்களா? திருட்டு, களவு, பொய்யி, பித்தலாட்டம். கண்டிப்பா வாழ முடியாது. நல்ல ஒரு சமுதாயத்த உங்களுக்குள்ள கட்டமைச்சுக்கங்க. தயவுசெய்து இந்த பாடல ஷேர் பண்ணுங்க. இந்த பாடல எல்லாரும் கேட்கணும். கேட்கணுங்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்றேன். இவ்வளோ வரிகள நமக்காக நம் முன்னோர்கள் பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா, இப்ப சினிமா மோகத்துல தானே இப்ப எல்லாம் போய் த செத்தாலும் பரவால்ல, நான் அங்க தான் போய் சாவேன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப நம்ம முன்னோர்கள் திரைப்பட வாயிலா நமக்கு என்னென்ன பதிவு பண்ணியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த பாடல ஷேர் பண்ணுங்க. இந்த பாடல நல்லா கேளுங்க. அதுல என்ன இருக்குங்கிறத கேளுங்க. இதுவும் கண்ணதாசன் ஐயா எழுதினது தான். உண்மையிலேயே கண்ணதாசன உண்மையிலேயே உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா, நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா, அதுதான் நிறைவடையும். வேற வழி கிடையாது. கண்ணதாசன் காரக்குடி, பேர சொல்லி ஊத்தி குடி. இதுதான் நமக்கு பட்டுன்னு வரும். ஏன்னா, அப்ப அந்த மாரி தான் இருக்கு இப்ப நெலம. யார கேளுங்க அந்த மாரி தான் பாட்டு எழுத தெரியும். கண்ணதாசன் காரக்குடி இத ஒரு சினிமா துறையில எடுத்திருக்காங்க பாரு. இதெல்லாம் ரொம்ப கேவலமா இல்ல? ஒரு கவிஞர் இதே சினிமா துறை அவர போயிட்டுருக்கு. அவரு வந்து எவ்வளோ பெரிய வந்து ஒரு கவிதை சக்கரவர்த்தி, எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதம். அவர் வந்துலாம் உண்மையிலேயே சொல்றேன். இயற்கை நம்மள இன்னும் ஒரே ஒரு மட்டும் சொல்றேன். இன்னைக்கு சீமான் வந்து இப்படி பேசுறாரு, அரசியல் பேசுறாரு, என்ன வந்து ஆறுங்கிறான், கடலுங்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க. இயற்கை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அது எந்த எல்லையும் நம்மள சொல்லிட்டு இருக்கோம். ஆனா, அதெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்தணும்னு வச்சுக்கங்களேன். அதோட இயற்கையோட சீண்டல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா, அது இயற்கை வந்து நம்மள பார்த்து பரிதாபப்படுதுன்னு நெனச்சுக்கங்க. பொழச்சுக்கணுங்க, புத்திசாலியா இருந்து செயல்படுங்க. மலைகள் போகுது, மரங்கள் போகுது, காடுகள் போகுது, ஆறு இறந்த ஆறா போகுது. ரொம்ப கொடுமை தெரியுங்களா? ஆறெல்லாம் பார்க்கும்போது, ஆறு சாக்கடை ஆயிடுச்சு தெரியுங்களா? 80 வரைக்கும் உண்மையிலே சொல்றேன். 1980 வரைக்கும் நான் இயற்கையான பூமிய பார்த்தேன். எந்த ஊருக்கு போனாலும், அந்த தெரு போய் நம்ம தெரு வீதிகள தொடும்போது, முன்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட இருந்து 2 பக்கட்டும் வயல் தான் இருக்கும். உண்மையிலே பார்க்க அந்த மாரி ஆனா ஒண்ணு நான்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். அந்த வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டேன். ஆனா உங்களோட அடுத்த ஜெனரேஷன் அந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தயவு செய்து ஜாதி பார்க்காதீங்க, மதம் பார்க்காதீங்க. பிரபஞ்சத்த நம்புங்க. அதுதான் நிரந்தரம். பஞ்சபூதங்கள் நமக்கு வேணும். அத பாதுகாங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். எனக்காக தயவு செய்து கருப்பு பணம் திரைப்படம் 1964ல வந்த கருப்பு பணம் திரைப்படத்துல கண்ணதாசன் வரிகள், ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய எல்லாமும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லோன் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. அந்த வரிக்கு நிச்சயம் முக்கியத்துவம் நீங்க எல்லாம் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நாம் தமிழர்.